ஓம் சாந்தி. ஆ 16 பிப்ரவரி 1985 அவ்யக்த முரளி இன்னைக்கு பார்க்க போறோம். शिव बाप की अवतरण जयंती सो अवतरित हुए अवतार बच्चों की जयंती के मुबारक. இது சிவ ஜெயந்தி. அதே அது சிவ தந்தை அவதாரம் செய்திருக்கக்கூடிய அவ ஒரு ஜெயந்தி. அதாவது இறைவன் இந்த பூமியில அவதாரம் செய்தது தான் நம்ம சிவ ஜெயந்தி அப்படின்னு கொண்டாடுறோம். அப்ப அதை கொண்டாடுவதற்காக வந்திருக்கக்கூடிய அவதரித்த குழந்தைகளுக்காக பாபா சிவ ஜெயந்தியினுடைய முபாரக் வாழ்த்துக்கள் சொல்றாரு. ஓம் சாந்தி. आज भोलेनाथ बाप भोले भंडारी अपने अति स्नेही सदा सहयोगी सहजयोगी सर्व खजानों के मालिक बच्चों से मिलन मनाने आए हैं. இன்று போலாநாத். போலாநாத்னா நம்மளுக்கு தெரியும், இறைவன் கள்ளம் கபடம் அற்றவர். அப்படிப்பட்ட தந்தை தன்னுடைய மிகவும் பிரியமான சிநேகமான சதா சகயோகம் செய்யக்கூடிய சகஜ யோகி குழந்தைகளை சந்திப்பதற்காக பாபா வந்திருக்கிறாரு. இப்போ இதில் ஒரு விஷயம் நாம் சொல்ல விரும்புகிறோம். அதாவது நம்ம இங்கே மதுபனில் தான் இருக்கிறோம். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ஒரு சீனியர் சிஸ்டர் முரளி வாசிச்சாங்க. அதில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு முறை ஏதோ ஒரு விஐபி இன்வைட் பண்ணுறதுக்காக சகோதரி போயிருக்கிறாங்க நார்த் இந்தியாவில். அப்ப அந்த விஐபி கேட்டாராம், "நீங்க என்ன என்ன பண்றீங்க?" அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அந்த சகோதரி சொன்னாங்களா, "நாங்க இறைவனின் உதவியாளர்கள். நாங்க கடவுளோட காரியத்துல உதவி செய்றோம்." அப்படின்னு சொன்னாங்களாம். அப்ப அவர் சொன்னாராம் அந்த விஐபி, "உலகத்துக்கே கடவுள் உதவி செய்றாரு. நீங்க கடவுளுக்கு உதவி செய்றீங்களா? அது எப்படி?" அவர் 2வது முறை கேட்டாராம், "நீங்க உண்மையிலேயே கடவுளுக்கா உதவி செய்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவங்க ஆமா, இறைவனோட காரியத்துல நாங்க உதவிகரமா இருக்கிறோம். இப்ப உலகத்துக்கே கடவுள் உதவி செய்யும் பொழுது, நீங்க கடவுளுக்கு போய் உதவி செய்றேன்னு சொல்றீங்களே! அப்ப அந்த இடத்துக்கு நான் கண்டிப்பா வரேன்னு அந்த விஐபி வர்றதுக்கு ஒத்துக்கிட்டாராம். அது என்னதான் கடவுளுக்கே உதவி செய்ற அளவுக்கு நீங்க என்ன பண்றீங்க? அப்டின்ட்டு. அது மாதிரி இன்னைக்கு கூட பாபா சொல்றாரு, இறைவன் எந்த காரியத்துக்காக வந்திருக்கிறாரு? விஸ்வ பரிவர்த்தனை. உலக மாற்றம். உலக மாற்றம் எப்ப நடக்கும்? சுய மாற்றத்தின் மூலமா உலக மாற்றம் நடக்கும். நம்மள மாத்திக்கிறதே நம்ம கடவுளுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவி. இதனுடைய அர்த்தம் அதுதான். ஆனா, அவருக்கு ஆச்சரியமான விஷயம், நம்ம இறைவனின் உதவியாளர் அப்படின்னு சொல்றது. ஆக்சுவலா நம்மளுக்கு கடவுள் தான் உதவி செய்றாரு. ஆனா, நாம கடவுளோட காரியத்துக்கு உதவி செய்றா மாதிரி ஆக்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். கடவுளோட காரியத்துக்கு உதவியாளர்கள் அப்படின்ற இன்ஸ்ட்ருமெண்ட்டு. அப்படிப்பட்ட இன்ஸ்ட்ருமெண்ட் குழந்தைகளை சந்திப்பதற்காக அனைத்து கசானாக்களின் மாலிக் குழந்தைகளை சந்திப்பதற்காக வந்திருக்கிறாரு. அபுபி மாலிக், பவிஷ்யமேபி மாலிக். இப்பவும் நீங்க ஒரு எஜமானனாக தான் இருக்கிறீங்க. எதிர்காலத்திலும் எஜமானர்களாக தான் இருக்கப் போகின்றீர்கள். अभी विश्व रचयिता के बालक सो मालिक हो भविष्य में विश्व के மாலிக் ஹோ. இப்ப நாம எப்படி சங்கம் யுகத்துல மாலிக் அப்படின்னா, நாம பாபாவுக்கு குழந்தை ஆனதுனால அவருடைய சொத்துலாம் நம்மளுக்கு என்னன்னா உரிமையாளர் ஆயிட்டோம். இப்ப சிவன் சொத்து அப்படின்றது என்னன்னா, அனைத்து கசானாக்கள், அனைத்து குணங்கள் இது எல்லாம் நம்மளுக்கு நம்ம எஜமானனா இருக்கிறோம். बाप दादा अपने ऐसे मालिक बच्चों को देखकर हर्षित होते हैं. பாப் தாதா இப்படிப்பட்ட அனைத்து கசானாக்களின் எஜமானனாக வாழ விளங்கக்கூடிய குழந்தைகளை பார்த்து புன்முறுவல் செய்கின்றார். ये बालक सो मालिक पन का अलौकिक नशा अलौकिक குஷி है. இது நாம இப்ப நம்ம எப்படி இருக்கிறோம்னா, சிவ் பாபாவுக்கு குழந்தை உண்மையிலேயே. ஒரு குழந்தை எப்ப பொறக்குது அப்படின்னா, அந்த குழந்தைக்கு அவங்க அப்பாவோட சொத்து எல்லாத்துக்கும் அதுக்கு உரிமை இருக்கு. அது ஃபுல்லா அந்த குழந்தைக்கு அடுத்து சொந்தமாகும்.
குழந்தையா பொறந்தாலே, அது கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்ல. அத்தனை சொத்துக்கும் அதுக்கு வந்து உரிமை இருக்கு. அதே மாதிரி தான் நான் பாபாவுடைய குழந்தை, பாலக் ஆனேன் அப்படின்னா, என்னுடைய தந்தை சிவன் அப்படின்னா, அவருடைய சொத்து என்ன இருக்கு? சர்வ குணங்கள், சர்வ சக்திகள், சர்வ ஞானம். இது எல்லாமே வந்து ஒவ்வொரு பிகேஸ்க்கும் என்ன இருக்குன்னா, ஃபுல் ரைட்ஸ் இருக்கு. எத்தனை பிகேஸோ அத்தனை பேருக்குமே வந்து முழு உரிமையாளர்கள் தந்தையோடைய சொத்துக்கு. அந்த ஒரு நஷா வந்து இருக்கணும். இது வந்து அலௌகிக நஷா அல்லது அலௌகிக குஷி அப்படின்னு சொல்லலாம். ஐசை சதா குஷ் நசீப் சதா சம்பன்ன சிரேஷ்ட ஆத்மாயே ஹோனா. இப்ப நம்ம எதிர்காலத்துல தேவதை ஆகுறதெல்லாம் அப்புறம் போய் பார்த்துக்கலாம். இப்ப என்ன இருக்கு நம்மளுக்கு அப்படின்னா, எல்லாத்த விட மிகப்பெரிய நஷா அப்படின்னா, அது வந்து அலௌகீக குஷி வந்து என்ன அப்படின்னா, பாபா கிடைச்சிட்டாரு. கடவுளே கிடைச்சிருக்கிறாரு. அத்தீந்திரிய சுகம் கிடைச்சிருக்கு. இப்ப இத மாதிரி ஒரு குஷி வந்து வேற எதுவுமே இருக்க முடியாது. आज सभी बच्चे बाप के अवतरण की जयंती मनाने के लिए உமங் உற்சாக ஹர்ஷித் ஹோ ரஹே ஹை. இன்று அனைத்து குழந்தைகளும் பாபாவுடைய பர்த்டேவை கொண்டாடுவதற்காக ஊக்கம் உற்சாகத்துல எல்லாருமே சந்தோஷமா புன்முறுவலோட இருக்கின்றார்கள். बाप दादा कहते हैं बाप की जयंती सो बच्चों की भी जयंती है. சிவ பாபா சொல்றாரு, தந்தையோட ஜெயந்தினா அது வந்து குழந்தைகளுக்கும் ஜெயந்தி தான். அப்பா பர்த்டேனா அது நம்மளுக்கும் பர்த்டே அப்படின்னு அவர் தான் சொல்றாரு. इसलिए ये वंडरफुल ஜெயந்தி है. பாபா வரலனா நம்மளுக்கு நாலேஜ் கிடைச்சிருக்காது. அதனால சிவ பாபா வந்த நாள் தான் நம்மளுக்கும் பர்த்டே. அப்பாவுக்கும் மகனுக்கும் ஒரே நாள்ல பர்த்டே இருக்குமா அப்படின்னா அது அதிசயமா இருக்குல்ல. பாபா என்னைக்கு வந்தாரோ அது அவரோட பிறந்த நாள். அவர் வந்ததுனால நம்மளுக்கு இது பிறந்த நாள். அதனால இது वंडरफुल बर्थडे. वैसे बाप और बच्चे की एक ही जयंती नहीं होती है. அப்பாவுக்கும் குழந்தைக்கும் பர்த்டே வேற வேற தான் இருக்கும். ஒரே நாள்ல பிறக்க மாட்டாங்க. ஹோத்தி ஹை அப்படி ஏதாவது பொறந்திருக்காங்களா அப்பாவும், குழந்தைகளும் எத்தனை குழந்தைங்க ஒரு 5 குழந்தைங்க ஒரு வீட்ல இருக்காங்க. 5 குழந்தைங்களுக்கும் அந்த தந்தைக்கும் ஒரே நாள்ல பர்த்டே வருமா? வருமா? नहीं वही दिन बाप के जन्म का हो और बच्चे का भी हो, ऐसा कभी सुना है? அதே பர்த்டே நாள். குழந்தைங்களுக்கும் அன்னைக்கு தான் பிறந்த நாள். தந்தைக்கும் அன்னைக்கு தான் பிறந்த நாள். அந்த மாதிரி நாம கேள்விப்பட்டிருக்கிறோமா? எஹி அலௌகிக் ஜெயந்தி ஹை. அது ஒரு 5 குழந்தைங்க இருந்தாலும் 5 பேருக்குமே வேற வேற நாள் தான் பர்த்டே வருது. இதுல பிகேஸ் எல்லாருக்கும் இன்னைக்கு 15,00,000 பிகேஸ்னா 15,00,000 பிகேஸ்க்கு பிளஸ் பாபாவுக்கு ஒரே நாள்ல பிறந்த நாள் இருக்கு. जिस घड़ी बाप ब्रह्मा बच्चे में अवतरित हुए उसी दिन उस घड़ी बाप का भी साथ साथ अलौकिक जन्म हुआ. எந்த நாள் பாபா வந்து பிரம்மா பாபா உடம்புல பிரவேசமானாரோ அந்த நாள் தான் அலௌகீக பர்த்டே வந்தது. இக்கட்டா ஜனம் ஹோ கயானா ஒரே இடத்துல பர்த் ஒரே நாள்ல और ब्रह्मा के साथ अनन्य ब्राह्मणों का भी हुआ. इसलिए दिव्य जन्म की तिथि वेला रेखा ब्रह्मा की और शिव बाबा के अवतरण की एक ही होने कारण शिव बाप और ब्रह्मा बच्चा परमात्मा और महान आत्मा होते हुए भी ब्रह्मा बाप समान बना. இதுல வந்து 4 நட்சத்திரம்லாம் பார்ப்பாங்கல்ல. இப்போ உண்மையை சொல்லப் போனா பிரம்மா உடம்புல சிவன் என்டர் ஆனாரு. அன்னைக்கு தான் சிவராத்திரி. அதாவது சிவ ஜெயந்தி. ஆனா, பிரம்மான்னு எப்ப பேரு வந்தது? சிவன் அந்த உடம்புல வந்ததுக்கு அப்புறம் தான் பிரம்மான்னு பேரு வந்தது. அதனால என்னைக்கு வந்து பாபா அந்த பிரம்மா பாபாவுடைய உடலில் பரகாய பிரவேசம் செய்தாரோ, அந்த நாளு, நட்சத்திரம், அந்த செகண்ட் அது வந்து பிரம்மாவுக்கும் ஜெயந்தி தான், சிவனுக்கும் ஜெயந்தி தான். ஒரே 4 நட்சத்திரம் இருக்கிறதுனால, பிரம்மா பாபா, சிவ் பாபாவுக்கு சமமா ஆயிருக்கிறாரு. ஒருத்தர் வந்து பரமாத்மா, இன்னொருத்தர் மகானாத்மா. 2 பேருமே குணங்களால ஈக்குவலான ஆகியிருக்கிறாங்க.
பிரம்மா பாபா பாப் சமான் ஆயிருக்கிறாரு. பாப் தாதா சதா இக்கட்டே போல்தே ஹை அலக் நஹி. நம்ம வந்து பாப் தாதா மிலன் அப்படின்னு தான் சொல்றோம். ஷிவ் பாபா மிலன், பிரம்மா பாபா மிலன்னு சொல்றது கிடையாது. இந்த பாப் தாதா அதுல வந்து பிரம்மா உடம்புல சிவன். 2ம் ஒன்றாக இருக்கக்கூடிய நாளாகும். ऐसा ही अनन्य ब्राह्मण बाप दादा के साथ साथ ब्रह्मा कुमारी के रूप में அவதரித்து हुए हैं. அதே போல தான் பாபாவுடைய க்ளோஸா இருக்கக்கூடிய பிராமணர்கள் பாபா கூடவே நம்மளுக்கு வந்து பர்த் வந்து கிடைச்சிருக்கு. பிரம்மா குமாரிகள் ரூபத்துல அவதாரம் எடுத்திருக்கிறாங்க. तो ब्रह्मा कुमार और ब्रह्मा कुमारी ये भी कंबाइंड बाप और बच्चे की स्मृति का नाम है. பிரம்மா குமாரி அப்படின்னா பிரம்மா முதல்ல பிறக்கிறாரு. பிரம்மாவுடைய பிரம்மாவுடைய குமாரிகள். ஆனா நம்மளுக்கு வேற வேற ஜெனம் தின் அப்படிதான் நாம நினைக்கிறோம். அலௌகீக பர்த்டே வேற வேற அப்படின்ட்டு. ஆனா பாபா என்ன சொல்ல வராரு அப்படின்னா, ம், சிவனோட பிறந்த நாள் தான் பிரம்மாவுக்கும் பிறந்த நாள். பிரம்மாவுடைய பிறந்த நாள் தான் பிரம்ம குமாரிகளுக்கும் பிறந்த நாள் அப்படின்னு சொல்றாரு. तो बाप दादा बच्चों के ब्राह्मण जीवन की अवतरण जयंती मनाने आए हैं. आप सभी भी அவதார் ஹோனா. இப்ப இறைவன் இந்த பூமியில் அவதரித்த நாள் இது. ஆக்சுவலா பிறந்த நாள்னு சொல்றதுக்கு பதிலா அவதாரம் செய்த நாள்னு சொல்லலாம். கடவுள் வந்து தசாவதாரம் அப்படின்னு சொல்றாங்க. 10 அவதாரம் எடுப்பாரு அப்படின்ட்டு. ஆனா, ஒரிஜினல் காட் வந்து ஒரு அவதாரம் தான் எடுக்குறாரு. ஒரு கல்பத்துல ஒரு முறை தான். சொல்றாங்களே, "எதா எதாஹி தர்மஸ்ய கிளானி." எப்பல்லாம் தர்மத்திற்கு இழிவு ஏற்படுகின்றதோ, அப்பொழுதெல்லாம் நான் வருவேன். அப்படின்னா, இந்த கல்பத்துல இந்த கலியுகத்தோட எண்டுல தான் ஆத்மாவுடைய சுய தர்மத்திற்கு இழிவு ஏற்பட்டிருக்கு. அதனால இப்பதான் இறைவன் பூமியில் அவதாரம் எடுத்த நாள் இந்த சிவராத்திரி. சிவ ஜெயந்தி நம்ம சொல்றோம். இது இறைவன் அவதரிச்ச நாள். பாபா சொல்றாரு, நீங்க கூட ஒரு மகான் ஆன நாள் எதுன்னா இதுதான். இந்த 84 வேஷத்திலேயே இந்த வேஷம் தான் வந்து வைரத்திற்கு சமமானது. நீங்க கூட என்ன மாதிரியே அவதரிச்ச ஆத்மா தான் அப்படின்னு பாபா சொல்றாரு. அதனால இந்த நாள் வந்து இறைவன் அவதரித்த நாள் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா இது ஒரு புது பாயிண்ட்டா இருக்கு. பிகேஸும் இன்னைக்கு தான் அவதாரம் எடுத்த நாள் அப்படின்னு சொல்றாரு. சிவராத்திரி தான். அவதார் அர்த்தார்த்த. சரி அவதாரம்னா அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அவதார் அர்த்தார்த்து சிரேஷ்ட ஸ்மிருதி. அவதாரம் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்? நம்மளுக்கெல்லாம் அவதாரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா, சிரேஷ்டமான நினைவு. मैं दिव्य जीवन वाली பிராமன் ஆத்மாகும். நான் தெய்வீக வாழ்க்கை வாழக்கூடிய பிராமண ஆத்மா அப்படின்னு உணர்ந்த நாள் தான் இந்த சிவராத்திரி. तो नया जन्म हुआ ना. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாள் உணர்ந்திருப்பாங்க. ஆனா சிவன் வரலன்னா எப்போ உணர முடியும்? அதனால பாபா சொல்றாரு, சிவராத்திரி தான் நீங்க உணர்ந்த நாள். ஏன்னா சிவன் வந்ததுனால தானே உணர முடிஞ்சது. வேற வேற நாள்ல உணர்ந்திருப்பாங்க. இருந்தாலும் பாபா வரலன்னா உணரவே முடியாதே! அதனால இது அவதாரம் எடுத்த நாள் தான். அதாவது சிரேஷ்டமான ஸ்மிருதி வந்த நாள் இந்த நாள். तो नया जन्म हुआ ना, ऊंची स्मृति से इस साकार शरीर में अवतरित हो विश्व कल्याण के कार्य में निमित्त बने हो. நீங்க நாம எல்லாருமே உயர்ந்த நினைவின் மூலமாக இந்த சாக்கார சரீரத்துல அவதரித்த ஆத்மா நாம. எதுக்காக அப்படின்னா, இந்த உலக நன்மை செய்றதுக்காக கடவுள் வந்திருக்கிறாரு. தனியா அவரால இந்த காரியத்தை செய்ய முடியுமா? முடியாதா? அப்படின்னா, கண்டிப்பா செய்ய முடியும். அவரே செஞ்சுட்டாருன்னா, சத்தியுகத்துல அவர் மொட்டை உட்காந்துட்டு இருப்பாரு தனியா. அதனால அவர் வந்ததே எதுக்காகன்னா, நம்பளுக்கெல்லாம் பாக்கியத்த குடுக்கறதுக்காக. அதனால இந்த விஸ்வ கல்யாண் காரியம் உண்மையிலே செய்பவரும், செய்ய வைப்பவரும் காட் சிவா தான். அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. நூல் இழைய கூட சந்தேகமே வர வேணாம். இது ஃபுல் வேலை அவர் தான் செய்றாரு. நாமெல்லாம் யார் தெரியுமா? ஒரு கருவி மாதிரி. கருவி மாதிரி இல்ல, கருவி தான். நம்ம கருவிகளை அவரு யூஸ் பண்றாரு.
ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு டேலண்ட்டு. அந்த டேலண்ட்ட சேவையில குடுக்க சொல்றாரு. அதன் மூலமா உலக நன்மை நடக்கப் போகுது. அதனால நாம எல்லாருமே நிமித்தம். நிமித்தம்னா ஒரு கருவி, இன்ஸ்ட்ருமெண்ட். எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் யூஸ் பண்ணி, எந்தெந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு எவ்வளோ தன்னுடைய உடல், மனம், பொருள் மூலமா சர்வீஸ் பண்ணியிருக்காங்களோ, அதற்கு ரிட்டர்ன் வந்து அவரே குடுக்கப் போறார். 21 பர்த்துக்கு ரிட்டர்ன் குடுக்கப் போறார். தொடர்ச்சியா. 1 பர்த், 2 பர்த் இல்ல. 21 பர்த் குடுக்கப் போறாரு. ஆனா, இந்த பர்த்ல நாம என்ன பண்ணியிருக்கணும், இறைவனோட காரியத்திற்கு நம்மளால முடிஞ்ச உதவி அவசியம் செய்யணும். ஆனா, நிமித்தமா புரிஞ்சுகிட்டு செய்யணும். நான் செஞ்சேன்னு நெனைக்கக்கூடாது. நான் ஒரு கருவி. இந்த கருவியை இறைவன் யூஸ் பண்றாரு. நான் ஒரு நிமித்த ஆத்மா. அப்படின்ற எண்ணத்தோட நம்ம சேவை பண்ணணும். तो அவதார் ஹுயேனா, அப்ப இறைவன் பூமிக்கு அவதாரம் செய்யும் பொழுது, அவருக்கு நான் உதவியாளரா இருக்கேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நானும் அவதரிச்சிருக்கேன். जैसे बाप अवतरित हुए हैं, वैसे आप सब அவதரித்து हुए हो. எப்படி சிவ தந்தை இந்த பூமியில அவதாரம் பண்ணியிருக்கிறாரோ, கூடவே நாமளும் சேர்ந்து இந்த பூமியில அவதாரம் எடுத்திருக்கிறோம். எதுக்காக? விஸ்வ பரிவர்த்தன் के लिए. உலக மாற்றத்திற்காக நாம எல்லாருமே அவதாரம் செய்து இருக்கின்றோம். பரிவர்த்தன் ஹோனா ஹி அவதரித்து ஹோனா ஹை. இப்ப உலக மாற்றம் ஆகுறது. அதுக்கு என்ன நம்ம என்ன ஹெல்ப் பண்றோம் அப்டின்னா, சுயமாற்றம். நம்மள நாமளே மாற்றிக்கொள்வது தான், நம்ம இந்த உலகத்திற்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய விஷயமாகும். உதவின்னு சொல்லலாம். तो ये अवतारों की सभा है. அதனால பாபா சொல்றாரு, நீங்க எல்லாருமே அவதாரங்கள் இருக்கக்கூடிய சபையா பாபா பார்க்குறாரு. இப்ப வந்து ஹரிச்சந்திரன் கதை உங்களுக்கு தெரியும். ஹரிச்சந்திரனுக்கு வந்து விஸ்வாமித்திரர் டெஸ்ட் பேப்பர் குடுப்பார்ல. அதுக்கப்புறம் அவரு வந்து அ ஒரு ஒரு இடத்துக்கும் போவாரு. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்திர தேவன், அதுக்கப்புறம் தர்மராஜ் இவங்கலாம் வந்து வந்திருப்பாங்க. அந்த அந்த ஸ்டேஜ்ல. வேற வேற வேஷத்துல அந்த ஹரிச்சந்திரன சந்திப்பாங்க. அவங்க அந்த இந்திராணி, இந்திரதேவ் இவங்க வருவாங்க. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே நேரத்துல பூலோகத்துல இருப்பாங்க. வேற வேற வேஷத்துல. அப்படின்னு காமிச்சிருப்பாங்க கதையில. அது மாதிரி சிவன் வந்து உண்மையிலே இந்த பூமியில வரும்பொழுது, தேவேந்திர சபை நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல, இந்திர சபை. அதுல தேவதைகள் மட்டும் தானே இருப்பாங்க. தேவேந்திரனோட சபையில. அத்தனை 33 கோடி தேவதைகளும் இந்த பூமியில தான் இருக்கிறாங்க. சிவன் அவதரிச்ச நாள்ல தான், இந்த 33 கோடி தேவதைகளுக்கும் ஸ்மிருதி வருது. நினைவு வருது. ஆஹா! நாம தான் ஒரு காலத்துல தேவதையா இருந்தோம். அப்படின்ற நினைவு எப்ப வரும் அப்படின்னா, சிவபாபா அவதரிச்சதுக்கு அப்புறம் தான். அப்ப நம்ம எல்லாருமே ஆக்சுவலா தேவதைகள் தான். அந்த ஞாபகம் வந்தது இல்லையா? அதனால நாமளும் அவதரிச்சு தான் இருக்கிறோம். நம்ம வேற வேற வேஷத்துல இருக்கிறோம். ஆக்சுவலா மாறு வேஷத்துல இருக்கிறோம். தேவதைகள் 33 கோடி தேவதைகளும் மாறு வேஷத்துல இருக்கிறோம். தேவதை வேஷத்துல இல்ல. ஆனா நம்ம தேவதை தான். ஒரிஜினலா. நம்ம அந்த தேவேந்திர சபையில இருக்கக்கூடிய ஒரிஜினல் தேவதை தான். லாஸ்ட் பர்த்ல வேற வேஷத்துல இருக்கிறோம். கடவுள் அவதரிச்சு நம்மளுக்கு ஞாபகப்படுத்துறாரு, "நீ அந்த தேவதை" அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நம்மளுக்கு எப்ப அந்த சிரேஷ்ட ஸ்மிருதி வருதோ, அப்ப நான் என்னையே ஒரு அவதாரமாக நான் புரிஞ்சுக்கிறேன். இது சிவராத்திரி அப்படின்றது சிவன் இந்த பூமிக்கு அவதரிச்ச நாள் மட்டும் கிடையாது. இன்னைக்கு ஒரு முக்கியமான விசேஷமான சீக்ரெட் பாபா சொல்றாரு. தேவதைகளும் அவதரிச்ச நாள் இது. தேவதைகளுக்கு சுய நினைவு வருதுல்ல. நான் தேவதைன்னு எப்ப அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களோ, அன்னைக்கு தானே பிகே ஆகுறாங்க. அதனால இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த நாள் இது. அவதாரம் அப்படின்றதனுடைய அர்த்தமே சிரேஷ்ட ஸ்மிருதி. உயர்வான எண்ணம். அதாவது நான் தேவ ஆத்மா அப்படின்ற எண்ணம் எப்ப வருதோ, அப்பவே நான் அவதரிச்ச ஆத்மா தான்.
बाप के साथ-साथ आप ब्राह्मण बच्चों का भी अलौकिक பர்த்டே है. இது சிவனோட பர்த்டே, சிவ ஜெயந்தி. கூட கூடவே நம்ம பிராமண குழந்தைகளுக்கும் अलौकिक பிறந்த நாளாக இது இருக்கின்றது. तो बच्चे बाप की जयंती मनाएंगे या बाप बच्चों की जयंती मनाएंगे? இப்ப சொல்லுங்க, அப்பா வந்து குழந்தைங்களோட பர்த்டே கொண்டாடுறதுக்காக வந்திருக்கிறாரா? அதாவது நினைவூட்டுறாரு. "நீ ஒரு காலத்துல தேவதையா இருந்த. தேவ ஆத்மா நீ." அப்படின்னு சொல்றாரு பார்த்தீங்களா? சிரேஷ்ட ஸ்மிருதி. அதுதான் வந்து அவதாரம். என்னைக்கு நான் உணர்றேன், நான் தேவ ஆத்மான்னு, அன்னைக்கு தான் நான் பிகேவே ஆயிருக்கிறேன் ஆக்சுவலா. ஆனா அது அது எப்ப ஆக முடிஞ்சது? சிவபாபா வரலன்னா உணர முடியுமா? அதனால சிவ ஜெயந்தி, சிவ அவதாரம் எடுத்திருக்கிறாரு. இப்ப 89வது சிவ ஜெயந்தி நம்ம சொல்றோம். எ இது ஆக்சுவலா நாமளும் அவதாரம் எடுத்திருக்கிறோம் அப்படின்றத கடவுள் புரிய வைக்கிறாரு. இப்ப சொல்லுங்க, இது சிவ பாபாவுக்கு மட்டும் தான் பர்த்டேவா? இல்ல நம்மளுக்கும் சேர்த்து பர்த்டேவா? இப்ப புரியுதுங்களா? நம்மளுக்கு ஏன் பர்த்டே? பாபாவுடைய பர்த்டே ஓகே. இறைவன் பிரம்மா உடம்புல என்டர் ஆனாரு. சரி ஓகே. ஆனா எனக்கும் இன்னைக்கு தான் பர்த்டே. என்ன நான் அவதாரம் எடுத்திருக்கேன். எதனால அப்படின்றது அர்த்தம் இப்பதான் புரிய வைக்கிறாரு. நானும் அவதாரம் எடுத்த ஆத்மா. அவதாரம் தன்னுடைய அர்த்தம் சிரேஷ்ட ஸ்மிருதி. உயர்வான எண்ணம். அது எப்ப வந்தது? பிக்கு ஆனதுனால தானே! அதனால நான் தேவ ஆத்மான்னு என்னைக்கு புரிஞ்சுக்கிட்டேனோ, அன்னைக்கு நான் அவதாரம் எடுத்திருக்கிறேன். இந்த உடம்புலயே நான் ரீபர்த் எடுத்துட்டேன். அப்பதானே பிகே ஆயிருக்கேன். அப்ப நான் அவதரிச்ச ஆத்மா தானே! அப்ப எனக்கும் இன்னைக்கு தான் பர்த்டே. சிவ் பாபாவுக்கும் இன்னைக்கு தான் பர்த்டே. या सभी मिल करके एक दो की மனாயேங்கே. இல்லாட்டி நாம எல்லாரும் டெய்லி ஒரு பர்த்டே கொண்டாடிட்டு இருக்க வேண்டியது தான். என்னைக்கு பிகே ஆனோமோ அந்த நாள். ஸ்தூலமா பிகே ஆகுறது பத்தி பாபா சொல்லல. பாபா வரலன்னா நம்ம பிகேவா ஆயிருக்க முடியாதுல்ல. அது சொல்ல வராரு. ऐसा श्रेष्ठ भाग्य कल्प कल्प के भाग्य के लकीर अविनाशी खींच गई. இப்ப சிரேஷ்டமான பாக்கியம் இருக்கிறதுனால தான் சொல்லுவாங்க, குரு பார்வை கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப தேவர்களுடைய குரு பேரு வந்து யாரு? தெய்வம். தேவர்களுடைய குரு வந்து பிரகஸ்பதி. பிரகஸ்பதி யாரு? சிவபாபா தான். சிவபாபா நம்மள பார்க்கிறாரு. அதனால முதல்ல நம்மள பார்க்கிறாரு. அவருடைய திருஷ்டி நம்ம மேல படுது. அதனால நான் பிகே ஆகுறேன். இப்ப இது வந்து உலகத்திலே மிக சிறந்த பாக்கியம் வந்து குருவோட பார்வை தான். நேரடியான பார்வை. இப்ப நான் குரு பரந்தாமத்திலேருந்து என்ன பார்த்தாரு. எனக்கு நான் பிகே ஆயிட்டேன் நானு. அப்ப அந்த கோடி நன்மை அதுல ஏற்பட்டிருக்கு. ஆக்சுவலா ஒரு ஒரு பிகேக்கு பின்னாடி பல சீக்ரெட்ஸ் இருக்கு. ஆனா பிகேஸே அத உணர்றது இல்ல. அவங்க வந்து போன வருஷத்துக்கு ரீபர்த்துக்கு போறதுக்கு பதிலா என்ன பண்ணிடுறாங்க, லாஸ்ட் பர்த்துக்கு போயிடுறாங்க. சூத்திர பிறவிக்கு அடிக்கடி போயிடுறதுனால, இந்த பிராமண பிறவியே மறந்துடுறாங்க. ஆக்சுவலா பாபா வந்து சுதர்ஷன சக்கரத்தை ரைட்ல தான் சுத்த சொல்றாரு, சக்கரத்த. சில சமயம் லெஃப்ட்ல சுத்திடுறாங்க. பிரச்சனைக்கு காரணம் என்ன அப்படின்னா, நாம வந்து போன பிறவிக்கு அடிக்கடி போயிடுறோம். அப்ப நாம போன பிறவியோட சுபாவம், சம்ஸ்காரம், அந்த வேஷம், அது சம்பந்தப்பட்ட தர்மங்கள், அது சம்பந்தப்பட்ட நினைவுகள், இந்த வேஸ்ட் தாட்ஸ் கூட காரணம் அதுதான். போன பிறவிக்கு போறது தான். நம்ம சங்கமயுகத்துல இருந்தாலோ, தேவ அதாவது சத்தியுகத்த பத்தி நெக்ஸ்ட் பர்த் நான் தேவ ஆத்மா அப்படின்னு நெனச்சாலோ, வரக்கூடிய எந்த எண்ணமும் வேஸ்ட் கிடையாது. அது எல்லாமே பாசிட்டிவ் தாட்ஸ். பிராமன், சோ ஃபரிஷ்தா, சோ தேவதா. அதனால இது எல்லாமே பாசிட்டிவ் தாட்ஸ் தான். ரிவர்ஸ்ல அடிக்கடி போகும்பொழுது தான் வேஸ்ட் தாட்ஸ் வருது. அது நெகட்டிவா மாறுது. அதனால கூடுமான வரைக்கும் பேக் சைடு நேத்து என்ன நடந்தது கூட நினைக்க வேணாம் அப்படின்னு பாபா சொல்றாரு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? நெக்ஸ்ட் தேவதை ஆக போறோம். நான் தேவ ஆத்மா. அடிக்கடி நம்ம வந்து டைரியில கூட எழுதலாம். நான் தேவ ஆத்மா. நான் அவதரிச்ச ஆத்மா. நான் பிராமண குல பூஷன் நானு. அப்படின்ட்டு எழுதலாம். நான் ஃபரிஷ்தா. நான் தெய்வ ஆத்மா. இந்த எழுதி எழுதி சுமமான்ல நாம இருக்கணும். நம்மள நாமளே தான் குஷிப்படுத்திக்கணும். பாபா சொல்லுவாரு. ஆனா நம்ம சதா குஷியோட இருக்கணும்னா, என்ன பண்ணணும்? பிராக்டிஸ் பண்ணணும்.
சந்தோஷமா இருக்கணும்னா, ஸ்வமான்ல இருக்கணும். சதா ஏ ஸ்மிருதி மே ரஹே எந்த நினைவுல இருக்கணும்னா, கல்ப கல்பமா கடவுளே வந்து என்னோட பாக்கியத்தை வரையறாரு. அ இறைவன் என்னுடைய பாக்கிய விதாத்தா. அந்த ஸ்வமான்ல நான் சதா இருக்க வேண்டும். सदा ये स्मृति में रहे कि हमारा भगवान के साथ भाग्य है. கடவுள் இந்த பூமியில பார்ட் ப்ளே பண்ணும்போது, நானும் அவரோட சேர்ந்து பார்ட் ப்ளே பண்றேன். நானும் கடவுள நினைக்கிறேன். அவரு சொல்ற மகா வாக்கியத்த காதால கேட்கிறேன். அ அதுக்கப்புறம் அவரு சொன்ன ஞானத்தை தாரணை செய்றேன். அவருக்காக சேவை பண்றேன். இதெல்லாம் வந்து சாத்தியமா? யோசிச்சு பாருங்க. இது எவ்வளோ பெரிய பாக்கியம். இந்த பாக்கியம் எப்ப கிடைச்சது? குரு பார்வைப்பட்டதுக்கு அப்புறம் தான். பாக்கியமே ஏற்படுது. இப்ப கல்ப கல்பமா இந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. डायरेक्ट भाग्य विधाता के साथ भाग्य प्राप्त करने का पार्ट है. நேரடியாக பாக்கிய விதாத்தா கடவுள் மூலமாக எனக்கு இந்த பாக்கியம் பிராப்தமாகியுள்ளது. ஐசே டபுள் ஹீரோ ஹீரோ पार्टदारी भी हो और हीरे तुल्य जीवन वाले भी हो. டபுள் ஹீரோ ஹீரோவோட ரோல ப்ளே பண்றோம். இன்னொரு வந்து ஹீரா அப்படின்னா டைமண்ட். நம்ம வந்து வைரமா மாறுறோம். ஆக்சுவலா உண்மையிலே ஒவ்வொரு பிகேவும் வைரங்கள் தான். பாபா கண்ணுக்கு நம்ம வைரமா தெரியிறோம். ஏன்னா, நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிறோம். நம்ம நிகழ்காலத்த மட்டும் பார்க்குறோம். இந்த வைர நிபுணர்கள் இருக்கிறாங்க இல்லையா? அவங்களுக்கு வந்து அந்த வைரக்கல்ல பார்த்தோனே கண்டுபிடிப்பாங்க. இது சாதாரண கல்லு கிடையாது. இது வைரக்கல்லு. பட்ட தீட்டுனா வைரமாயிடும். அப்படின்னு வைரத்தை பற்றிய நாலேட்ஜ் இருக்கிறவங்களுக்கு தான் அது தெரியும். நம்ம கண்ணுக்கு அது வெறும் கல்லு தான். ஆனா, அந்த நிபுணர்களுக்கு அது வைரக்கல்லு. அப்புறம் பட்ட தீட்டி அத வைரமாக்கிடுவாங்க. அது மாதிரி நம்ப மனுஷங்க நம்மள எப்படி பார்த்தாங்க அப்படின்னா, நானே முதல்ல என்ன என்னவா பார்த்தேன்? ஒரு சாதாரண மனுஷனா தானே பார்த்தேன். ஒரு சாதாரண கல்லு புத்தி தான் நம்மலாம். மத்தவங்களும் நம்மள கல்லா தான் பார்த்தாங்க. நாமளும் நம்மள கல்லா தான் பார்த்தோம். மத்தவங்களையும் கல்லா தான் பார்த்தோம். ஆனா, நான் வைரக்கல்லு அப்படின்னு பார்த்த ஒரே ஆளு கடவுள் தாங்க. அவரு தான் நம்மள வந்து ஆழமா பார்த்திருக்கிறாரு. அவரு கண்ணுக்கு நான் வைரமா தெரிஞ்சிருக்கேன். இப்ப பட்டத்தீட்ட சொல்றாரு. பட்டத்தீட்டுறது ஞானம் யோகத்தினால. எந்த அளவு இந்த பாவ கரைகள் வந்து போகுதோ, அந்த அளவு நான் ஃப்ளாலெஸ் டைமண்டா கண்டிப்பா மாறுவேன். அதுதான் பாபா ஸ்வமான் குடுக்குறாரு. என்னால முடியும் அப்படின்னு நெனச்சா முடியும். முடியாதுன்னு நெனச்சா முடியாது. இது என்னோட லைஃப் என் கையில தான் இருக்கு. நான் வைரம் தான் அப்படின்னு நம்பணும் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் பட்ட தீட்ட ஆரம்பிக்கணும். எப்படி பட்ட தீட்டுறது? ஆத்மான்னு புரிஞ்சு பரமாத்மாவ நினைக்கிறது. அவ்வளதான். இது வந்து யார் வேணாலும் செய்யலாம்ல. சிம்பிளான விஷயம் தானே. வீட்ல இருந்து கூட செய்யலாம். எங்க இருக்கும் பொழுதும் செய்யலாம். ரோட்ல நடக்கும்போது கூட ஆத்மான்னு புரிஞ்சு பரமாத்மாவ நினைக்கலாம்ல. அப்ப நான் பட்ட தீட்டிட்டே இருக்கேன். ஒரு நாள் வரும். என்ன கல்லா நினைச்சவங்கலாம் வைர கல்லா பார்க்குற நாள். கண்டிப்பா வரும். ஆனா அந்த பட்ட தீட்டுறத நிறுத்தக்கூடாது. இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் தான் இந்த ஒரு வாய்ப்பு இருக்கு. யோகா பண்றதுக்கு. ஆத்மான்னு புரிஞ்சு பாபாவ நினைக்கிற கூடிய ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்ப நாம மிஸ் பண்ணக்கூடாது. தோ டபுள் ஹீரோ ஹோ கயே ना. இப்ப நாம வந்து ஒண்ணு கரையற்ற வைரம். இன்னொன்னு ஹீரோ நாம. அப்ப டபுள் ஹீரோ ஆயிட்டோம்ல. सारे विश्व की नज़र आप ஹீரோ பார்ட்தாரி ஆத்மாவும் கி தரஃப் है. முழு உலகத்துல இருக்கிறவங்க அத்தனை பேரும் நம்மள என்னவா பார்க்குறாங்க? ஹீரோ பார்ட் ப்ளே பண்ணக்கூடிய ஆத்மா அப்படின்னு தான் பார்க்குறாங்க. அப்படின்னு தான் பார்ப்பாங்க, பார்க்குறாங்க. ஏன் நம்மளையே வாட்ச் பண்றாங்க. நம்ம நடந்து போனா கூட நம்மள வித்தியாசமா பார்ப்பாங்க. ஏன்னா நம்மலாம் வந்து ஹீரா, அதாவது டைமண்ட் சோல் நடக்குது. இன்னொன்னு ஹீரோ பார்ட் ப்ளே பண்ணக்கூடியவர்கள். आप भाग्यवान आत्माओं के आज अंतिम जन्म में भी व कल्प के अंतिम काल में भी कितनी यादगार के रूप में बनी हुई है ना. இப்ப நாம இந்த கல்பத்தோட லாஸ்ட் பர்த் இதுதான். லாஸ்ட் பர்த். 84வது வேஷத்துல இருக்கிறோம்.
அதே சமயத்துல நம்ம கண்ணால இந்த நினைவு சின்னத்தையும் நம்ம பார்க்குறோம். நம்மளுடைய நினைவு சின்னத்தையும் சேர்த்து தான். बाप के व ब्राह्मणों के बोल यादगार रूप में शास्त्र बन गए हैं. இது ஒரு முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. எழுதி வச்சுக்கோங்க. அண்டர்லைன் பண்ணுங்க. இப்ப சிவ பாபா பேசுற வார்த்தைகள், சிவ பாபாவுடைய குழந்தைங்க பேசக்கூடிய வார்த்தைகள், இதெல்லாம் பிற்காலத்துல சாஸ்திரங்களாக மாறப்போகின்றன. சிவ பாபா சொல்றது பகவத்கீதை, கீதா ஞானம். நாம பேசுறது கூட சாஸ்திரமா மாறுமா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. जो अभी भी 2 वचन सुनने के लिए प्यासे रहते हैं. இப்ப கூட நாம மதுபனுக்கு வரும்பொழுது, முன்னாடிலாம் ஜானகி தாதி இருப்பாங்க, பிரகாஷ் மணி தாதி இருப்பாங்க, அப்புறம் வந்து குல்சார் தாதி இருப்பாங்க. அவ 2 வார்த்தை அவங்க சொல்ல மாட்டாங்களா? சும்மா 2 2 வார்த்தை. அவங்க ஏதாவது ஒரு சொல்லிட்டா, அந்த வார்த்தை நம்மளுக்கு ஒரு பிளெஸ்ஸிங்கா மாறுது. இல்லைங்களா? இப்பவும் ஜெயந்தி தீதி இருக்கிறாங்க, மோகினி தீதி நெறைய பேர் இருக்கிறாங்க. அப்ப அவங்களும் இப்ப குடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. பிளெஸ்ஸிங் குடுக்குறாங்க. பாபா சொல்றாரு, ஒவ்வொரு பிகேவும் மத்தவங்களுக்கு பிளெஸ்ஸிங்ஸ் குடுக்குற அளவுக்கு மாறணும். இப்ப தாதிங்கலாம் பிளெஸ்ஸிங்ஸ் குடுத்தாங்கல்ல, அவங்க பிளெஸ்ஸிங்ஸ் குடுக்குறாங்க அப்படின்னா, அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள் மத்தவங்களுக்கு வரமா அமையுது அப்படின்னா, வார்த்தைகள்ல வேஸ்ட் பண்ணாம இருக்கணும். சங்கல்பத்த வேஸ்ட் பண்ணாம இருந்தோம்னா, சங்கல்பம் சித்தி அடையும். வார்த்தைகள வேஸ்ட் பண்ணாம இருந்தோம்னா, வார்த்தைகள் மத்தவங்களுக்கு வரமா மாறும். அதனால நாம வந்து வரம் கொடுக்கக்கூடிய ஆத்மாவா ஆகணும், பிற்காலத்துல. அப்படின்னு பாபா விரும்புறாரு. அப்ப நம்மளுடைய வார்த்தைகள்ல சிக்கனம் வேணும். நம்ம வந்து எக்ஸ்ட்ரா பேசக்கூடாது. தேவையில்லாம பேசக்கூடாது. நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் மத்தவங்க மனசுக்கு ஆறுதலா இருக்கணும். அந்த மாரி வார்த்தைகள பேசணும். இது பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தா வந்துரும். மோஸ்ட்லி இந்த வேஸ்ட்ட நிறுத்துனாலே எல்லாமே நல்லதா மாறும். பெஸ்ட்டா மாறும். 2 वचन सुनने से शांति का सुख का अनुभव करने लगते हैं. பிற்காலத்துல இது நடக்க தான் போகுது. நாம ஒரு 2 வார்த்தை பேசினாலே மத்தவங்களுக்கு சாந்தி கிடைக்கும், சுகம் கிடைக்கும். இதுக்கு பேர் தான் பிளெஸ்ஸிங்ஸ். பிளெஸ்ஸிங் ஸ்பீச்ன்னு சொல்றாங்க. அ நம்ம வந்து வரம் கொடுக்கக்கூடிய வார்த்தைகள். 2 வார்த்தை பேசினா போதும். அதனால மத்தவங்க மனசுக்கு ஆறுதல் கிடைக்கணும். நான் எனக்காக வாழக்கூடாது. ஒவ்வொரு பிகேஸும் லாஸ்ட் பர்த்த முடிச்சுடுங்க. கூடுமான வரை இந்த உலக விநாசத்துக்கு முன்னாடி நாம் வந்து பாபா எதிர்பார்க்கக்கூடிய அவதரிச்ச ஆத்மா, தேவ ஆத்மாவாவே மாறிடணும்னு எதிர்பார்க்கிறாரு. இப்ப தேவதைகள் வந்து பிளெஸ்ஸிங்ஸ் குடுக்குற மாதிரி தான் பேசணும். வேஸ்ட் பேசுறத குறைச்சுக்கணும். வேஸ்ட் நினைக்கிறத குறைச்சுக்கணும். அப்ப நம்மளுடைய வார்த்தைகள் பெஸ்ட்டாவும் இருக்கணும். வேஸ்ட் இல்லன்னா பெஸ்ட். இப்ப சூரியன் வந்த உடனே இருள் காணாம போயிடுறதில்ல. சூரியன் வந்ததுனால தான் இருள் காணாம போயிடுச்சு. அது மாதிரி நம்ம இந்த நாலேட்ஜ் வந்து அது அடிக்கடி நம்ம நாலேட்ஜ் பத்தி பேசலாம். அது பெஸ்ட் தான். இப்ப நம்ம நல்லதே பேசிட்டே இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், வேஸ்ட் பேசுறதுக்கு டைமே இருக்காது. அது நாம தான் வந்து அவங்கவங்க இண்டிவிஜுவல் புருஷார்த்தம் பண்ணணும். வேஸ்ட் பேசுறத குறைக்க குறைக்க நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் மத்தவங்களுக்கு ஒரு வரமாக அமையும். அப்ப 2 வார்த்தை பேசினாலே மத்தவங்க மனசுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும். ஒரு சந்தோஷம் வந்து கிடைக்கும். आप भाग्यवान आत्माओं के श्रेष्ठ कर्म चरित्र के रूप में अब तक भी गाए जा रहे हैं. இப்ப பாக்கியசாலி ஆத்மாக்களாகிய நம்மளுடைய சிரேஷ்ட கர்மம் தான் சரித்திரமான ரூபத்துல இன்னைக்கு வரைக்கும் புகழ் பாடப்படுகின்றது. இப்ப கிருஷ்ண லீலா அப்படின்றாங்க. கிருஷ்ணர் என்ன லீலை பண்ணாரு? ஆனா பிரம்மா பாபாவோட லைஃப் அது லீலை தான். அது மாதிரி ஒரு பிகேஸும் ஒரு பிகே ஆகுறதுக்கே எவ்வளோ நீங்க கிராஸ் பண்ணியிருப்பீங்க. பிகேவா இருக்கிறதுக்கு அது எவ்வளோ கிராஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இதெல்லாம் கடவுளுக்கு தெரியும். இதெல்லாம் கூட லீலை தான் அப்படின்னு பாபா சொல்றாரு. பாபாவோட லீலை சிவ லீலா. கூடவே குழந்தைங்களுக்கும் லீலை இருக்கு. आप भाग्यवान आत्माओं की श्रेष्ठ भावना, श्रेष्ठ कामना का श्रेष्ठ संकल्प दुआ के रूप में गाए जा रहे हैं. நீங்க எல்லாருமே ஒரு பிகேவும் பாக்கியசாலி ஆத்மா.
ஆனா நெறைய பிகேஸ் நான் பாக்கியசாலி ஆத்மான்னு நெனைக்கிறதே கிடையாது. அது நாம என்ன நெனைக்கிறேனோ அதுவா ஆகப்போறேன். நம்மள பத்தி ஏன் பாசிட்டிவா நினைக்க கூடாது? நான் வேஸ்ட்டுன்னு நெனச்சா, ஏற்கனவே வேஸ்ட்டு தான் அப்படின்னு நெனச்சிட்டு இருந்தோம். கடவுள் வந்ததுக்கு அப்புறம் தானே, "நீ வந்து சாதாரண கல்லு கிடையாது. நீ வைரக் கல்லு" அப்படின்னு நம்மளுக்கு சொன்னவர் யாரு? அவரு மேல நம்பிக்கை இருந்தது அப்படின்னா, நாம நம்மள பத்தி நெகட்டிவோ, வேஸ்ட்டோ ஏன் நெனைக்கணும்? ஏன் பாசிட்டிவா நினைக்க கூடாது? நம்ம வாழ்க்கை நம்ம கையில தானே இருக்கு. நம்ம பாசிட்டிவா நெனச்சா அப்படி ஆயிடுவீங்கன்னு சொல்றாருல்ல. ஏன் ட்ரையல்லாவது பண்ணி பார்க்கலாம்ல. நம்மளுடைய வார்த்தைகள் மத்தவங்களுக்கு ஒரு பிளெஸ்ஸிங்ஸா, ஆசீர்வாதம் குடுக்குற மாதிரி இருக்கணும். நம்மளுடைய திருஷ்டி மத்தவங்களுக்கு ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் குடுக்குற மாரி இருக்கணும். வார்த்தைகள், நம்மளுடைய ஒவ்வொரு செயலும், நம்மளுடைய முகத் தோற்றம், இதுதான் வந்து பாபா சொல்றாரு. மனசா, வாச்சா, கர்மனா 3 சேவையும் சேர்ந்து ஒரே நேரத்துல பண்ணுங்க. இந்த சண்டேக்கு முன்னாடி சண்டே முரளியில ஆசீர்வாதம் குடுங்க, ஆசீர்வாதம் பெறுங்கள்னு ஒரு முரளி சொன்னார்ல. அதுல இருந்து பாபா சொல்லியிருந்தாரு. எண்ணம், சொல், செயல் 3மே வந்து ஈக்குவலா இருக்கணும். அப்டின்னா நம்ம பேசும்போதே மனசுலேருந்து வைப்ரேஷன் வரணும். அது மனசா சேவா, வாச்சா சேவா, வாச்சா சேவா பண்ணும்பொழுதே முகத் தோற்றம் வைப்ரேட் பண்ணணும். இது 3ம் சேர்ந்து பண்ணணும் அப்டின்னு பாபா சொல்றாரு. பிளெஸ்ஸிங்ஸ் தான். வேற ஒண்ணும் இல்ல. எல்லாருக்கும் பிளெஸ்ஸிங்ஸ் குடுக்குற மாதிரி வார்த்தைகள் இருக்கணும். வைப்ரேஷன் இருக்கணும். முக தோற்றமும் இருக்கணும். किसी भी देवता के आगे दुआ मांगते मांगने जाते हैं. இப்போ ஒரு இஷ்ட தேவி பார்க்க கோவிலுக்கு போறாங்க அப்படின்னா, அந்த தேவியோட ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக தான் போறேன். அப்படின்னு சொல்லிட்டு தானே போறாங்க. आप भाग्यवान आत्माओं की श्रेष्ठ स्मृति सिमरन के रूप में अब भी यादगार चल रहा है. ஆக்சுவலா பாக்கியசாலி ஆத்மாக்களாகிய நம்மளுடைய சிரேஷ்டமான இந்த நினைவு இருக்கு இல்லையா? என்ன நினைவு? நான் தேவ ஆத்மான்னு நினைக்கணும். இந்த தேவ ஆத்மான்னு நம்ம நினைக்கிறது தான் வந்து மிக சிறந்த ஒரு நினைவு அப்படின்னு சொல்லலாம். இப்ப இந்த ஒரு நினைவு வந்து நம்ம பாபாவுடைய குழந்தைங்க அப்படின்றத என்ன பண்ணுது? அப்பப்ப நெனச்சுக்கணும். யாதுகார் ரூபத்துல மாறும். சிம்ரன் கி கித்னி மகிமா கர்த்தே ஹேன். இன்னைக்கு கூட வந்து ஆ என்ன பண்றாங்க, இந்த இஸ்கான் இருக்குல்ல, அவங்க வந்து ஹரே ராமா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ணா, ஹரே ஹரே. அவங்க வந்து யார நெனைக்கிறாங்க? ராமர நெனைக்கிறாங்க, கிருஷ்ணாவ நெனைக்கிறாங்க, நெனைக்கிறாங்க. அது வந்து அது பெரிய மகிமை பாடின்னு நெனைக்கிறாங்க. चाहे नाम सिमरन करते, चाहे माला के रूप में सिमरन करते हैं. அவங்க வந்து கிருஷ்ணா பேர நினைக்கிறாங்க. இல்லன்னா ராம், ராம், ராம்ன்னு நினைச்சுட்டு இருப்பாங்க. கிருஷ்ணா, கிருஷ்ணான்னு நினைக்கிறாங்க. ராதே, ராதேன்னு நினைக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவங்க இஷ்ட தேவி இருப்பாங்க. ப சிவ பக்தர்களா ஓம் நம சிவாய அப்படின்னு நினைக்கிற மாதிரி, அவருடைய குழந்தைங்களுக்கு கூட வந்து மணி உருட்டி நினைக்கிறாங்க தானே! ஒண்ணு மாலை உருட்டி நினைக்கலாம், அல்லது அவரு பேர சொல்லி நினைக்கிறாங்க. ये स्मृति का यादगार सिमरन रूप में चल रहा है. இது வந்து நினைவு நினைவதற்கான நினைவு சின்னம். அது நடந்துட்டு இருக்கு. तो ऐसे பாக்கியவான் கைசே பனே. இப்ப நான் அந்த மாதிரி பாக்கியசாலியாக எப்படி மாறி இருக்கிறேன்? क्योंकि भाग्य विधाता के साथ பாக்கியவான் பனே ஹோனா. இப்ப நான் வந்து பாக்கியசாலியான சிவ் பாபாவுடைய குழந்தை. அப்ப நானும் ஒரு பாக்கிய விதாத்தாவுடைய குழந்தையா இருக்கிறதுனால நான் பாக்கியசாலி ஆத்மா. तो समझते हो कितना भाग्यवान दिव्य जन्म है. இப்ப உங்களுக்கு புரியுதா? இப்ப புரியுதா? சிவராத்திரிக்கு சிவனுக்கு மட்டும் தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தான்ல. ஆனா இங்க வந்து பாருங்க, ஒரு விசேஷம் சிவபாபா அவருடைய பரந்த மனச காட்டுது. முருகன் கோவில்ல முருகருக்கு மட்டும் சிலை வச்சிருக்காங்க. அம்மன் கோவில்ல அம்மனுக்கு மட்டும் தான் சிலை வச்சிருப்பாங்க. விநாயகர் கோவில்ல விநாயகருக்கு மட்டும் சிலை இருக்கும். பெருமாள் கோவில்ல பெருமாளுக்கு தான் சிலை இருக்கும். ஆனா, இந்த சிவன் கோவில்ல மட்டும் பார்த்தீங்கன்னா, உலகத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும் சிலை இருக்கும். இஷ்ட தேவி எல்லாருக்குமே இருக்கும். பெருமாளுக்கும் இருக்கும், அம்மனுக்கும் இருக்கும், முருகனுக்கும் இருக்கும், விநாயகருக்கும் இருக்கும். எல்லாத்துக்கும் மேல அந்த நவ கிரகங்களுக்கே சிலை இருக்கும். சிவனோட கோவில்ல. எல்லாத்துக்கும் இடம் குடுத்திருப்பாரு. உலகத்துக்கே இடம் குடுத்திருப்பாரு.
அதுதான் அந்த நவகிரகம். நவகிரகம் வரைக்கும் சிவன் கோவில்ல சிலைக்கு இடம் இருக்கும். அது மாதிரி இவர் வந்து ஆக்சுவலா சிவன் அவதாரம் பண்ண நாள் தான் சிவனோட பர்த்டே தான். நாம எல்லாரும் சிவராத்திரி கொண்டாடுறோம் அப்படின்னா, சிவ பாபாவை பிரத்யக்ஷம் பண்ணணுன்றது நம்ம எல்லா பிகேஸோட விருப்பம். எல்லாமே கரெக்ட்டு தான். ஆனா பாபா பாருங்க, எல்லாத்தையும் குழந்தைங்களோட ஷேர் பண்றாரு. இந்த எல்லா விஷயத்துக்கும் குழந்தைங்கள முன்னாடி வைக்கிறாரு. இது மாதிரி ஒரு பரந்த மனசு உலகத்துல கடவுள தவிர யாருக்குமே கிடையாதுங்க. எல்லாருமே ஒரு சுயநலவாதியா தான் இருப்பாங்க. ஒரு ஆசிரமங்கள் அது மாரி எங்க யோகா சொல்லி தர இடம், குருமார்கள் அவங்க தான் அவங்கள பெரிய ஆளா காமிச்சுக்கிறாங்க. இந்த ஒரே ஒரு கடவுள் மட்டும் தான் குழந்தைங்கள தூக்கி முன்னாடி வைக்கிறார் பாருங்க. அந்த குழந்தைங்க தான் வந்து சத்தியுகத்துல அம்சி வைக்க போறாரு. அது எவ்வளோ பெரிய விஷயம். அதான் பாபா சொல்றாரு, நீங்க வந்து இறைவனோட பர்த்டே மட்டும் கொண்டாடுறேன்னு நினைக்காதீங்க. இது வந்து சிவ ஜெயந்தி மட்டும் கிடையாது. நீங்க அவதாரம் பண்ண நாளு. நீங்க தேவ ஆத்மான்னு நினைக்கும் பொழுது நீங்க அவதரிச்ச ஆத்மா. ரிவர்ஸ்ல மட்டும் சுத்திடாதீங்க. சுதர்ஷன சக்கரத்த. அது பெரிய டேஞ்சரா மாறும். எப்பவுமே பாசிட்டிவா மட்டும் சுத்தட்டும். तो समझते हो कितना भाग्यवान திவ்ய ஜனம है. அதனால இந்த நாள் வந்து சிவ பாபாவுக்கு பாக்கியசாலி ஞாபகப்படுத்துற நாள் கிடையாது. சிவ பாபா வந்து நம்மள ஞாபகப்படுத்துறாரு. நீ ஆத்மா, நீ தேவ ஆத்மா, நீ பாக்கியசாலி ஆத்மான்னு கடவுள் வந்து நம்மளுக்கு ஞாபகப்படுத்துறாரு. ऐसे दिव्य जन्म की बाप दादा भगवान भाग्यवान बच्चों को विदाई बधाई दे रहे हैं. அந்த மாரி உங்களுடைய பிறந்த நாள், உங்களுடைய நீங்க தேவ ஆத்மான்னு ஞாபகப்படுத்துறதுக்காக சிவன் அவதரிச்ச நாளு. உண்மையிலே சிவ பாபா நம்மளுக்காக தாங்க வந்திருக்கிறாரு. முழு உலகத்த வைண்டப் பண்ணி மேல கூட்டின்னு போயிட போறாரு. முக்தி. அது வேற விஷயம். ஆனா சிவ பாபா வந்ததே எனக்காக தான். கடவுள் எதுக்காக வந்திருக்கிறாரு? நம்மள ஞாபகப்படுத்துறாரு. முதல்ல நீ தேவ ஆத்மான்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன நெனச்சா இந்த பாவக்கரை நீங்கும். இந்த கல்லு மாரி இருந்தோம்ல. இந்த கல்லுல ஒரு ஒரு அந்த டிராப்பா கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி எடுக்கிறோம் நம்ம. நம்மள நாமளே செதுக்கிக்கிறோம். நம்ம ஒரு கல்ல கையில ஒளி வச்சு நாமளே செதுக்கிக்கிறோம். செதுக்க செதுக்க உள்ளுக்குள்ள சிலை வெளியில வருது. அந்த செதுக்குறதுக்கு என்ன பண்ணணும்? ஆத்மான்னு புரிஞ்சு பரமாத்மா நினைவுல இருந்து, நம்மள நாமளே செதுக்கி, நாம ஒரு தேவதையா மாறக்கூடிய ஒரு பர்த் முதல்ல ஞாபகப்படுத்துறாரு. அதுக்காக கடவுளே பூமிக்கு வந்திருக்கிறாரு. கடவுள் நான் வந்து இறைவன், எல்லாரும் என்ன கும்பிடுங்க அப்படி சொல்றதுக்காக வந்திருக்காரு? இந்த தேவ ஆத்மாக்கள் பாவம் இவ்ளோ போராடுறாங்க, வாழ்க்கையில கஷ்டப்படுறாங்க. அ ஒரு ஒரு மனிதாபிமானம் கூட இல்லாம, மிருகத்த விட கீழ இறங்கி, இப்படிலாம் கஷ்டப்படுறாங்களே! அந்த துக்கத்திலயும், அசாந்திலயும் எப்படிலாம் கஷ்டப்படுறாங்க. இவங்கள காப்பாத்தணுன்றதுக்காக தான் கடவுள் வந்திருக்கிறாரு. அது நம்மளால மத்தவங்க உலகத்துக்கே விமோசனம் கிடைக்குது. ஆனா மெயினா வந்தது நம்மளுக்காக தான். நம்மள ஞாபகப்படுத்துறாரு. நீ சாதாரண ஆத்மா இல்ல, தேவ ஆத்மா. நீ சாதாரண கல்லு இல்ல, வைரக்கல்லு. அது சொல்றதுக்காக தான் வந்திருக்கிறாரு. கூடவே கொஞ்சம் கோஆப்பரேஷன் குடுத்தா போதும். தேவதையாவே ஆக்கிடுவாரு. நம்ம செய்யக்கூடிய கோஆப்பரேஷன் வந்து முதல்ல இந்த வேஸ்ட்ட நிறுத்தணும். அதுக்கு என்ன பண்ணணும்? பெஸ்ட்ட நெனைக்கணும். சதா நம்மள பத்தி பாசிட்டிவா நாமளே நெனைக்கலன்னா, யாருங்க நெனைக்க போறாங்க? இந்த உலகம் எப்படி இருக்கு? தன்னையும் நெகட்டிவா நெனச்சுட்டு, மத்தவங்களையும் நெகட்டிவா நெனச்சுட்டு இருக்க உலகம் இது. இந்த சமுதாயத்துல நாம தேவதையா மாறணும்னா, ஒவ்வொரு பிகேஸும் செய்ய வேண்டிய முதல் வேலை, தன்னை தானே முதல்ல பாசிட்டிவா நெனைக்கணும். அதுதான் ஸ்வமான். எந்த ஒரு சூழ்நிலையிலயும் நம்மள நாமளே நெகட்டிவா நெனச்சுட்டா டிப்ரஷன்ல போயிடுவோம். பாசிட்டிவா மட்டுமே நெனைக்கணும். உலகமே நம்மள நெகட்டிவா நெனைக்கட்டும் பரவால்ல. ஆனா நான் என்ன நெகட்டிவா நெனச்சா தான் எனக்கு பிரச்சனை. கடவுளே நம்மள பாசிட்டிவா நெனைக்கும்போது, ஏன் நம்ம நெகட்டிவா நம்மள நெனச்சுக்கணும்? பாபாவோட கண்ல நான் தெய்வ ஆத்மாவா தெரியிறேன் அப்டின்னா, ஏன் என்னோட கண்ல நான் தெய்வ ஆத்மாவா தெரியல? அதுக்கு யாரு காரணம்? நான் அடிக்கடி ரிவர்ஸ்ல திரும்புறது தான் காரணம். அதனால பாபா சொல்றத நான் நம்புறேன் அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு தன் மீது நம்பிக்கை வைங்க. பாபா 4 நம்பிக்கை சொன்னார்ல, அதுல செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அடிக்கடி குறையுது. அத மட்டும் சரி பண்ணுங்க அப்டின்றார்.
बाप दादा भगवान भाग भाग्यवान बच्चों को बधाई दे रहे हैं. இப்ப பாப் தாதா நம்மளுக்கு வந்து வாழ்த்துக்களை கொடுக்கின்றார். பாக்கியவான் ஆத்மாக்களுக்கு இறைவனே நம்மளுக்கு வாழ்த்துக்களை கொடுக்கிறாரு. சதா பதாயியா ஹி பதாயியா ஹை. பாபா சொல்றாரு, எப்பவுமே வாழ்த்துக்கள் தான் உங்களுக்கு. ये सिर्फ एक दिन की बधाई नहीं. ஒரு நாள் வாழ்த்து கிடையாது. ये भाग्यवान जन्म हर सेकंड हर समय बधाइयों से भरपूर है. இது பாக்கியசாலி. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு செகண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் பாக்கிய ஆத்மா. பாக்கியசாலியான ஆத்மா. நான் தேவ ஆத்மா. கடவுளே என்னோட பாக்கியத்தை உருவாக்குறாரு. என் கூடவே இறைவன் இருக்கிறாரு. இத ஒவ்வொரு செகண்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஒவ்வொரு சங்கல்பத்திலும். அப்ப எப்படி வேஸ்ட் வரும்? யோசிச்சு பாருங்க. எப்படி டிப்ரஷன் வரும்? இது நான் என்னோட மனசுல உடைஞ்சு போயிட்டேன் அப்படின்னு சொல்றது, இது கடவுளுக்கு நம்ம குடுக்குற பெரிய இன்சல்ட். கடவுளே பக்கத்துல வச்சுட்டு மனச உடைச்சுக்கிட்டா, அதுக்கு என்ன அர்த்தம்? ம். அது சிவ பாபாவ அவமானப்படுத்துற மாரி தானே! அப்ப நான் இல்லையா? நானா செத்தா போயிட்டேன் அப்படின்னு கேட்கிறாரு. உண்மையிலேயே என் மேல நம்பிக்கை இருந்தா, மனசு உடையுமா? பாபா நம்மள விட்டுருவாரா? ஏன்? ஏன்? அந்த தேவ ஆத்மான்ற நம்பிக்கை ஏன் குறையுது? अपने इस श्रेष्ठ जन्म को जानते हो ना? நம்மளுக்கு எவ்ளோ சிரேஷ்டமான பர்த் கிடைச்சிருக்கு அப்படின்றது புரியுதா? அப்படின்னு பாபா கேட்கிறாரு. புரியுதா? हर श्वास में खुशी का साज बज रहा है. புரிஞ்சுதுன்னா என்ன பண்ணுவோம் தெரியுமா? எனக்கு ஒரு சிறந்த பர்த் கிடைச்சிருக்கு. 84 வேஷத்திலேயே ஈவன் தேவதைய விட உயர்ந்த வேஷம் இது. இத நான் புரிஞ்சுகிட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. உண்மையிலேயே நான் வந்து ரியலைசேஷன் பண்ணிட்டேன். இது வந்து தேவதைய விட உயர்ந்த பர்த். சிவ் பாபா என் கூட இருக்கிறாரு. வைரத்திற்கு சமமான வாழ்க்கை இது. எப்ப நான் ரியலைசேஷன் பண்றேனோ, என்னுடைய ஒவ்வொரு சுவாசமும் குஷியோட தான் இருக்கும். சந்தோஷமா இருக்குவோம். எப்ப மறக்கிறோமோ, அப்ப எல்லாமே வரும். அதனால தான் பாபா சொல்றாரு, அவதார் அப்படின்னா சிரேஷ்ட ஸ்மிருதி. சிரேஷ்டமான நினைவுல இருக்கும் பொழுது, நாம அவதாரம். ஆத்மா, அவதரிச்ச ஆத்மான்னு அர்த்தம். இந்த சிரேஷ்ட ஸ்மிருதியில நாம எப்பவுமே இருக்க வேண்டும். श्वास नहीं चलता लेकिन खुशी का साज चल रहा है. ஆக்சுவலா நாம சுவாசம் உள்ள அப்படியே உள் வாங்குறோம், அப்புறம் வெளியில விடுறோம். நம்ம சுவாசிக்கல. உண்மையிலேயே நம்ம குஷியோட வாழ்ந்துட்டு இருக்கோம். குஷிய உள்ள எடுக்கிறோம், குஷிய வெளியில விடுறோம். நாமளும் குஷியோட இருக்கிறோம், மத்தவங்களுக்கும் குஷிய பரப்புறோம். அப்படி அதுதான் பிராமணர்களோட சுவாசம் அப்படின்னு சொல்றாரு. சாஜ சுன்னைமே ஆத்தா ஹைனா, நம்ம ஒவ்வொரு சுவாசிக்கும் பொழுதும் அந்த சுவாசத்த வந்து வாட்ச் பண்ணுங்க அப்படின்னு லௌகீகத்துல சொல்லுவாங்க. யோகா பண்றாங்கல்ல, லௌகீக யோகா, பிராணாயாமம். அதுல சுவாசத்தை வாட்ச் பண்றாங்க. இங்க பாபா சொல்றாரு, என்னுடைய சுவாசத்துல குஷி இருக்கான்னு வாட்ச் பண்ணுங்க. ஒவ்வொரு சுவாசமும் குஷியோட இருக்கா? வெறும் சுவாசத்த வாட்ச் பண்ண வேணாம். ஒவ்வொரு சுவாசமும் சந்தோஷமா சுவாசிக்கிறேனான்னு பாருங்க. ஒரு ஒரு சுவாசமும். நேச்சுரல் சார்ஜ் கித்னா சிரேஷ்டா ஹை. இப்போ சந்தோஷமா என்னோட ஒவ்வொரு சுவாசமும் இருக்குன்னா, ஒரு நேச்சுரலா வந்து இது ரிதம் மாரி இருக்கணும். நேச்சுரலா இருக்கணும். इस दिव्य जन्म का ये खुशी का साझ अर्थात श्वास दिव्य जन्म की சிரேஷ்ட சௌகாத்த है. இந்த திவ்ய ஜென்மத்தோட குஷியினுடைய அந்த சுவாசம் இருக்கே, இது வந்து நான் எனக்கு ஒரு தெய்வீகமான பிறப்பு கடவுள் மூலமா எனக்கு கிடைச்சிருக்கு. அத நான் நம்புறேன் அப்படின்றதனுடைய அடையாளம் வந்து, உலகமே உங்களுக்கு துக்கம் குடுத்தாலும், நீங்க துக்கப்படக்கூடாது. வாங்கவே கூடாது. குஷியோட இருக்கணும். இதுதான் வந்து நான் சிரேஷ்ட ஸ்மிருதி. எப்பவுமே பாசிட்டிவான தாட்ஸ். ஏதாவது எவ்ளோ ஒரு சொமான்னு இருக்குல்ல. ஏதாவது ஒரு சுயமரியாதை நெனச்சு பாருங்க. மனுஷங்க நம்மள வந்து ஆப்போசிட். நம்மள என்ன பண்ணுவாங்க? கீழ இறக்கறதுக்காக முயற்சி பண்ணுவாங்க. நாம மேல ஏறணும். பாபா நம்மள மேல ஏத்துறதுக்காக வந்திருக்கிறாரு. அவங்க கீழ இறக்குறாங்க. இதுக்கு என்ன பண்ணணும் அப்டின்னா,
ம். காது முதல்ல கேட்கக்கூடாது. ஸ்தூலமா இருக்கிற காது வந்து கேட்காம இருந்தா ரொம்ப நல்லது. நம்ம மனசு பிஸியா இருக்கணும். சதா பாசிட்டிவ் தாட்ஸ்ல நம்மள பிஸியா வச்சுக்கிட்டோம்னா, நம்ம வந்து இந்த நெகட்டிவான விஷயங்கள கேட்கவும் கூடாது, பார்க்கவும் கூடாது, அத பத்தி பேசவும் கூடாது. அப்ப அதை பற்றி நினைக்கவும் கூடாது. அப்பதான் வந்து நம்ம அதுக்கு என்ன பண்ணணும், பாசிட்டிவான விஷயங்கள பேசணும். பாசிட்டிவான விஷயங்கள பார்க்கணும். எல்லாரையும் ஆத்மான்னு பார்க்கணும். ஒவ்வொருத்தர்ல பிளஸ்ஸ மட்டும் பார்க்கணும். பிளஸ்ஸ மட்டும் பேசணும். நெகட்டிவ் பேசவும் கூடாது. நம்ம வாயிலிருந்து யார பத்தி நெகட்டிவ் வரவே கூடாது. அதுலலாம் அட்டென்ஷன் வைக்கணும். அப்ப எப்ப வரும்? என்ன பத்தியே நான் வந்து முதல்ல பாசிட்டிவா பார்க்கறது இல்ல. அப்ப எப்படி நான் மத்தவங்கள பாசிட்டிவா பார்ப்பேன்? அப்ப முதல் மாற்றம் எனக்குள்ள இருந்து ஆரம்பிக்கணும். சுய மாற்றம் தான் முதல் மாற்றம். சுய மரியாதை தான் முதல் மரியாதை. நம்ம ஸ்வமான்ல இருக்கிறது தான் நம்மளுக்கு குடுக்குற ஃபர்ஸ்ட் மரியாதை. அப்ப என்ன நான் பாசிட்டிவா பார்த்தா மட்டும் தான் என்னால மத்தவங்களையும் பாசிட்டிவா பார்க்க முடியும். இப்ப எப்ப பார்த்தாலும் மத்தவங்களோட வீக்னஸ பார்க்குறேன் அப்டின்னா, நான் என்னோட வீக்னஸ அதிகமா பார்க்குறேன்னு அர்த்தம். அதனால நாம முதல்ல சுய பரிவர்த்தனை கண்டிப்பா இந்த ஒரு ராத்திரி, சிவ ஜெயந்தில கொண்டுட்டு வரலாம். டைம் ஆயிடுச்சுன்னு நெனைக்கிறேன். அதனால வந்து இப்ப நம்ம கேட்ட விஷயங்கள் மட்டும் நம்ம வந்து ஞாபகத்துல வச்சுட்டு, நம்ம அ பாபா என்ன சொல்ல வராரு? "நான் அவதரிச்ச ஆத்மா. அந்த விஷயத்த மறக்கக்கூடாது" அப்படின்னு சொல்றாரு. நான் வந்து நம்மள பத்தி நம்ம பாசிட்டிவா நெனைக்கணும். அவதாரம்ன்றதுக்கு ஒரு புது அர்த்தம் வந்து பாபா நம்மளுக்கு இந்த முரளில பாபா என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, அவதாரம் அப்படின்னா சிரேஷ்ட ஸ்மிருதி. உயர்வான எண்ணம். என்னன்னா, என்ன பத்தி நான் பாசிட்டிவா நெனைக்கணும். அப்ப நான் அவதரிச்சிருக்கேன். என்ன பத்தி நெகட்டிவா நெனச்சேன்னா, நான் வந்து இப்ப நான் ரீபர்த்துக்கு போறதுக்கு பதிலா என்ன பண்ணிட்டேன், பழைய பர்த்துக்கு போயிட்டேன். ஒரு முறை சரீரம் விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி அதுல வந்து ஆத்மா என்டர் ஆகவே முடியாது. அ நாம சரீரம் விட்டு எவ்வளோ வருஷம் ஆச்சு? யோசிச்சு பாருங்க. எத்தனை வருஷம் பிகேவோ, அத்தனை வருஷம் ஆச்சு நம்ம போன பிறவிலருந்து இறந்து. அப்ப நம்ம வந்து இன்னும் சுடுகாட்டிலேயே இருக்கிறோம் போல இருக்கு. அதனால அங்கருந்து வெளியில வரணும். நான் ரீபர்த் எடுத்துட்டேன். நான் வந்து இறைவனுடைய குரு பார்வை என் மேல பட்டிருக்கு. குரு பார்வை கோடி நன்மை. ப்ரஹஸ்பதி ஆக விளங்கக்கூடிய சிவனோட பார்வை என் மேல பட்டிருக்கு. அதனால ஒரு பாயிண்ட் எடுத்தாலும் அந்த பாயிண்ட்ட தாரணை பண்ணணும். முக்கியமா எப்படி வந்து ஒவ்வொரு சுவாசம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அந்த பிராணாயாமத்துல சுவாசத்த வாட்ச் பண்ணுங்க. முதல்ல வந்து நம்மளுடைய சுவாசம் உள்ள இழுக்கிறது, வெளியில விடுறது, அத வந்து வாட்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக் குடுக்குறாங்க. இங்க பாபா சொல்றாரு, சுவாசம் உள்ள இழுக்கும்பொழுதும் குஷியோட இழுக்கணும். வெளியில விடும்பொழுதும் குஷியோட விடணும். அத வாட்ச் பண்ணுங்க. பாபா பாபாவுடைய வார்த்தைகள் பாருங்க. இவ்ளோ பாசிட்டிவா இருக்கு. அ அந்த அந்த பாபாவ நெனைக்க நெனைக்க நாமளும் பாசிட்டிவ் பர்சனாலிட்டியா மாறிடலாம்ல. பாசிட்டிவான பர்சனாலிட்டி ஷிவ் பாபா தான். அந்த உலகத்திலேயே 100% பாசிட்டிவ் பர்சனாலிட்டி கடவுள் மட்டும் தான். அதனால தான் என்ன நினைங்க, நினைங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஏன்னா, நாமளும் கடவுளோட நினைவுல இருக்க இருக்க, நாம கூட பாசிட்டிவ் பர்சனாலிட்டியா மாற முடியும். இது சோலார் எனர்ஜிலாம் எப்படி எடுக்குறாங்க? சோலார் எனர்ஜி தயார் பண்றாங்கல்ல, அவ்ளோ கரண்ட் வருது. ஒரிஜினல் கரண்ட் சோலார் எனர்ஜில வருது. எப்படி வருது? அது வந்து சூரியன்லேருந்து வாங்கக்கூடிய அந்த சக்திகள் வந்து இப்ப பாருங்க சாந்திவன்ல சோலார் சிஸ்டம் இருக்கு. இந்த சாந்திவன்ல இவ்ளோ பில்டிங்ல இருக்கிற எல்லா லைட்டு, ஃபேனு எல்லாம் அந்த சோலார்ல தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இது இல்லாம நம்ம எக்ஸ்ட்ரா கவர்மெண்ட்டுக்கு கூட குடுக்கணுமா கரண்ட் கூட. அப்ப ஒரே சூரியன் தான். அந்த சூரியன்ட்டருந்து சக்தி வாங்குனதுனால, அது வந்து எவ்ளோ பாசிட்டிவான விஷயங்களுக்கு யூஸ் ஆகுது. நம்ம அது சேமிக்கலன்னா என்ன ஆயிருக்கும்? வேஸ்ட்ல தானே போகும். சூரியன் வர்றது நிறுத்துறது இல்ல. ஆனா நம்ம எடுக்கிறது யார் கையில இருக்கு? அதனால நம்ம இன்ஸ்ட்ருமென்ட்டு அந்த சோலார் எனர்ஜி மாதிரி சிவ் பாபா ஞான சூரியன். ஞான சூரியன்ட்டருந்து எனர்ஜி வாங்கிக்கிட்டே இருந்தார்னா, அவரு எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் பர்சனாலிட்டி தான். அது உலக அறிஞ்ச உண்மை அது. அந்த பாசிட்டிவ் பர்சனாலிட்டிய அடிக்கடி நெனச்சுட்டே இருந்தாலே போதுமே! வேற ஒண்ணுமே செய்ய வேணாம். அவரு பாருங்க, தேவ ஆத்மான்னு அவதாரம் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலா சிவன் அவதாரம் பண்ண நாளு, சிவராத்திரி. அவரே விட்டுட்டாரு டாபிக்க.
நீங்க அவதரிச்ச ஆத்மா. நீங்க தேவ ஆத்மா. நம்மகிட்ட வந்துட்டாரு. இந்த மாரி ஒரு பாசிட்டிவ் பர்சனாலிட்டி உலகத்துல இனிமே கிடைக்க போறதும் இல்ல. இதுக்கு முன்னாடியும் இல்ல. இந்த கல்பத்துல ஒரு முறை தான் கடவுள் நம்ம எல்லாருக்குமே கிடைச்சிருக்கிறாரு. அவரோட நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இது ஒரு யோகி வாழ்க்கை. ஒரு பாசிட்டிவ் பர்சனாலிட்டியோட ஏன் வாழக்கூடாது? ஏன் நெகட்டிவ் பர்சனாலிட்டியோடவே வாழ்ந்துட்டு இருக்கணும்? அவங்க இருக்கட்டும். அவங்களையும் நம்ம பாசிட்டிவா மாத்தலாம்ல. நம்ம கனெக்ஷன்ல யாரு வந்தாலும் எப்படி சிவபாபா கனெக்ஷன்ல வரும்பொழுது நம்ம மனசுல மாற்றம் வருதுல்ல. சிவபாபாவோட முரளி ஒரு பேஜ் படிச்சா கூட என்ன ஆகுது? ஞானத்தினால ஸ்நானம் பண்ண மாரி ஆயிடுச்சுல்ல. அப்ப என்னோட வார்த்தைகள் மத்தவங்களுக்கும் என்ன பண்ணணும்? எனர்ஜி குடுக்கக்கூடியதா இருக்கணும். அதனால முதல்ல எனக்குள்ள எனர்ஜி இருக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? சதா சூரியகாந்தி பூ மாதிரி நம்ம சதா சிவபாபாவோட நினைவிலேயே இருக்கணும். அந்த சோலார் எனர்ஜில கூட அந்த பிளேட்ஸ்லாம் வச்சிருக்காங்கல்ல. அது வந்து காலையில ஈஸ்டர்ன் சைட்ல இருக்கு. அப்புறம் அப்படியே மேல போகும். அப்புறம் வெஸ்ட் சைட்ல திரும்பும். அது வந்து தானா திரும்புற மாதிரி சூரியன பார்த்துட்டே இருக்கிற மாதிரி தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. அந்த சோலார் பிளான்ட்ஸ்ல. யோசிச்சு பாருங்க. சதா பாபா நினைவு தான். சதா பாபாவே பார்த்துட்டே இருக்கணும். பாபாவே நெனச்சுட்டே இருக்கணும். அவ்வளதான். அப்ப நம்மளுக்குள்ள அந்த எனர்ஜி நிரம்பும். அப்ப சோலார் எனர்ஜி வந்துருச்சு, பாசிட்டிவ் எனர்ஜி வந்துருச்சு அப்டின்னா, கண்டிப்பா நாம வந்து நம்மளுடைய திருஷ்டியில மத்தவங்களுக்கு பாபா தெரிவாரு. நம்மளுடைய வார்த்தைகள்ல மத்தவங்களுக்கு பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்கும். அதனால கூடுமான வரைக்கும் இந்த வேஸ்ட் அவாய்ட் பண்ணணும். போன பிறவி திரும்பி பார்க்கக்கூடாது. நேத்திக்கு என்ன நடந்தது கூட வேணாம். இந்த செகண்ட் என் கூட பாபா இருக்கிறாரு. ஒவ்வொரு செகண்டும் என் கூட பாபா இருந்தா, அது மட்டும் போதும். ஆத்மாவ பாபா பாசிட்டிவா மாத்திருவாரு. ஏன்னா, பூவோட சேர்ந்து முள்ளு கூட மலரா மாறப்போகுது. அந்த ஒரு வாய்ப்பு கல்பத்துல ஒரு முறை மட்டும் தான் கிடைக்கும். அத இப்ப மிஸ் பண்ணா, கல்பம் மிஸ் ஆயிடும். அதனால ஒரு சிரேஷ்டமான சங்கம யுகத்துல இருக்கிறோம். அத நாம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கூட இறைவன் இருக்கிறாரு. நம்ம யோகி 2 மணி நேரம் யோகி, 3 மணி நேரம் யோகி இல்ல. நம்ம யோகி வாழ்க்கை வாழக்கூடியவங்க. பாபா கூட இருக்கக்கூடியவர்கள். அத நாம மறக்கவே கூடாது. அப்ப நம்ம வந்து மத்தவங்களுக்கு பிளெஸ்ஸிங்ஸ் குடுக்கக்கூடிய அவதரித்த ஆத்மாவா மாற முடியும். நல்லது. ஓம் சாந்தி.